நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபையின் தருணத்துக்காக கர்த்தருக்கு நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரிதியாய் இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். அடையாளை மறைத்து நீர் வெளிப்படும், உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். பாருங்க, இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை சோர்ந்து போய் நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ண கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். அதுபோல தான் ஒரு உள்ளான வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போய் இருக்கும்போது நம்முடைய உள்ளான மனிதனும் பல நேரங்களில் என்ன செய்கிறான், ரட்டு உடுத்தி கொண்டவனா, சாம்பலை போட்டு கொண்டவனா காணப்படதான். ஆனால் வேத வசனம் சொல்லுது, ரட்டு சாம்பல்லாம் அவசியம்தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, உபவாசம் அப்படி இருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவானவர் சிலுவையில் மரித்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரா, யூத ராஜசிங்கமாக அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் என்ன சொல்கிறார், இந்த நாளில் வீற்றிருக்கிற தகப்பனாக இருக்கிறாரு. அவர் உயிரோடு இருந்த நாட்களில் அவர் சொல்லும்போது சொன்னார், நீங்களோ உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். குளித்து எண்ணெய் பூசி நல்லா ட்ரெஸ் பண்ணி எனக்காக நீ என்ன செய்யணும், செயல்படணும். என்னோட அழகு இந்த உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு அலங்காரம், ஒரு பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்னு வேதவசனம் சொல்லுது. அலங்காரம் உள்ள ஒரு தேவ பிள்ளையா நீ காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அந்த உள்ளான மனிதனை அலங்கரிக்கக்கூடிய அந்த காரியங்களை குறித்து நாம் என்ன செய்யணும், இந்த நாளில் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம், அவருக்குள்ளே நம்ம எழும்பணும்னு சொல்லி தியானித்தோம். அடுத்தால அவருடைய வல்லமையை தரித்து கொள்ளணும்னு சொல்லி நாம் தியானித்தோம். இன்னும் பார்த்தோம்னா நம்முடைய கழுத்தில் உள்ள கட்டுகளை நம்ம அவிழ்த்து விட்டு உடைய வல்லமையை தரித்து கொண்டு அவருக்காய் செயல்பட நம்ம எழும்பி நிற்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட நாம் இன்னும் கந்தையான நம்முடைய சுயநீதிகளையோ மாய்மாலமான தாழ்மைங்கிற ரட்டு போன்ற காரியங்களையோ மாய்மாலமான தாழ்மையான காரியங்களையோ நம்ம உடுத்தி கொண்டு அவருக்காக செயல்பட முடியாது அப்படிங்கிறத இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ அதனால தான் அவர் சொல்றாரு, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். வேதம் அவருடைய பிள்ளைகளுக்கு பலவிதமான வஸ்திரங்களை அறிமுகப்படுத்துது. ஏசாயா 61:10 பார்த்தோன்னு சொன்னால், மணவாட்டி வஸ்திரம்னு அந்த இடத்துல வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு தரிச்சிருக்கிறாராம். அவருடைய மணவாட்டிகளா, திருச்சபை அவரோட மணவாட்டி, திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டருடைய மணவாட்டிகள். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் ஆண்டோடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவங்களுக்கு அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிச்சிருக்கிறாரு, நீதியின் சால்வையை தரித்திருக்கிறார் அப்படின்ருக்கு. அந்த வசனம் அப்படிதான், அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு
தரித்தார் அப்படின்னு சொல்லி ஏசாயா 61:10 சொல்லுது. ஸோ நாம் அதை முதல்ல என்ன செய்யணும், எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். நீதியின் சால்வை என் மேலே போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு. எப்படி? ரட்சிப்பு நம்மளால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. ஸோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா அங்கே சந்தேகம் நமக்கு என்ன செய்ய வேண்டாம், வரவே வேண்டாம். தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், நீதிமான் ஆக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசிக்கணும். அடுத்தால என்னுடைய நீதி, அதான் சுயநீதிகள் கந்தையாக இருக்குது. அன்னைக்கு பரிசேயரோட நீதி சுயநீதியாக காணப்பட்டுச்சு, ஆனால் ஆயக்காரனுடைய நீதி தேவ நீதியாக காணப்பட்டுச்சு. 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. பரிசேயன் சொன்னா, நான் வாரத்துக்கு 2 நேரம் உபவாசிக்கேன், எனக்கு உண்டானதெல்லாம் தசம பாகம் கொடுக்கேன், உங்கள் வார்த்தையெல்லாம் நான் கை கொண்டிருக்கேன், நான் இந்த ஆயக்காரனை போல அல்ல, நான் இப்படிலாம் செய்து அப்படி தன்னுடைய நீதியை தான் கை கொள்கிற நியாயப்பிரமான நீதியை என்ன செஞ்சான், அவன் அறிக்கையிட்டான். ஆனால் ஆயக்காரன், ஆண்டவரே பாவியாகி என் மேலே கிருபையாக இருங்கன்னு என்ன செஞ்சான், ஜெபம் பண்ணான். அவன் அல்ல, அந்த பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் சென்றான், ரட்சிக்கப்பட்டவனா, விடுதலை பெற்றவனா சென்றான்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஸோ இந்த நாட்களில் நாமும் கூட நம்முடைய சுயநீதியாகிய கந்தையை தூக்கி 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 பார்த்தீங்கன்னா, சுயநீதியை பார்த்தோம்னா அது கந்தையாக தான் இருக்கும், அழுக்காக தான் இருக்கும், அழுக்கும் கந்தையுமா இருக்குது அப்படின்னு. அது பரிசுத்தமாக இருக்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த எருசலேமே அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே. அவர் எப்படின்னா, இந்த பரிசுத்தம் எங்கேருந்து கடந்து வந்துச்சு, சிலுவையிலிருந்து கடந்து வந்துச்சு. அவர் சிந்தின ரத்தத்தினால உங்கள் பாவங்கள் செவேர் என்று இருந்தாலும், அது ரத்தாம்பர சோப்பை போல இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாயிற்றுன்னு வேதவசனம் சொல்லுது. ஸோ ஆண்டுடைய சமூகத்தில் அவர் நமக்கு சிந்தின ரத்தம் நமக்கு தருதே முழு சுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. ஸோ அந்த சித்தம், அவருடைய ரத்தம் என்ன சுத்தமாக்குறதுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். ஸோ நாம் என்ன செய்கிறோம், இந்த நாளில் ஆண்டவரே, நான் அந்த தேவ நீதிங்கிற அந்த நீதியின் சால்வையை எடுத்து நான் என்ன செஞ்சுருக்கிறேன், தரித்து கொள்கிறேங்கிறத இந்த நாளில் நாம் அறிக்கை பண்ணுவோம். ஆனால் உலகத்தில் சத்துரு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால், இந்த சிந்தனை நம்மக்கிட்ட நம்ம ஞாபகத்தில் இருந்து எடுத்து போடுறதுக்கு தான் பார்ப்பான். வேதவசனம் சொல்லுது, சகரியாவின் புத்தகம் சகரியாவோட புத்தகத்தில் பார்த்தோன்னு சொன்னால், யோசுவா 2ஆம் அதிகாரம்னு நினைக்கேன். யோசுவா என்ன பண்ணுவார் அப்படின்னு, யோசுவாங்கிற பிரதான ஆசிரியருக்கு ஆண்டவர் விசேஷித்த உடைகளை உண்டு பண்ணி யாத்திராகமத்தில் சொல்லியிருக்காரு. பிரதான ஆசிரியர்னா இப்படிப்பட்ட உடைகள்லாம் தரித்திருக்கணும்னு சொல்லி, அப்படிப்பட்ட விசேஷித்த உடை அணியக்கூடிய சிலாக்கியத்தை பெற்ற பிரதான ஆசாரியன் யோசுவா. அந்த யோசுவாவை ஆண்டவர் தரிசனத்தில் காமிக்காரு சகரியா தீர்க்கதரிசிக்கு. யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் தான் இருக்கு. ஆனால் எப்படி நின்னானா, அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்னானா. பிரதான ஆசாரியனுக்குரிய விசேஷித்த உடையை தரித்து கொண்டு நிற்க வேண்டிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனுக்கு வலது பக்கமாக நின்றான்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையுமே ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறாரு. அவருடைய விசேஷித்த ஆடைகளை, ரட்சிப்பின் ஆடையை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வையை, இன்னும் பலவர்ண அங்கிய எப்படி தன்னுடைய நேசகுமாரனை நேசித்து யோசேப்பு பலவர்ண அங்கி உண்டு பண்ணானோ, அதே போல் பலவித ஆடைகளை, பலவிதமான வர்ணமான பலவித கிருபைகளோட, பலவித வரங்களோட, பலவித கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அலங்காரமான வஸ்திரத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி இயேசுவுக்கு கொடுத்தாரு. அந்த யோசேப்பு அப்படின்னா அவர் தான் ஆவிக்குரிய யோசேப்பு, இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவோடைய நீதிங்கிற ஆடையை, பலவர்ண அங்கேயே நமக்கு கிருபைங்கிற ஆடையை, வல்லமங்கிற ஆடைய, அவருக்குள்ளே இருக்கிற அனைத்து கிருபைகளோடு கூட சகல சம்பூரணத்து கூட அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாருங்கும் போது அந்த பலவர்ண அங்கி நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு, தரிப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதையெல்லாம் மறக்க செய்து சத்துரு அவனுக்கு விரோதம் பண்ண அவன் வலது பக்கத்தில் நின்றானா. ஒரு அழுக்கு
வஸ்திரத்தை அவன் மேலே போட்டு என்ன செய்கிறாரு, அவனுக்குள்ளே இருக்கிற இந்த கிருபைகளை எல்லாம் அவனை மறக்கடிக்க பண்ணி ஒரு குற்ற உணர்வோட, ஒரு தாழ்வு மனப்பணமையோட, ஒரு தற்பரிதாபத்தோட தன்னே அந்த பிரதான ஆசாரியன் மிகவும் வெட்கப்பட்டவனா அந்த இடத்துல என்ன செய்வோம், ஒருவேளை உலகம் சொல்லும் ஆள் பாதி ஆடை பாதினே. நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு அதிகாரியை பார்க்க போனோம், இல்லை வீட்டை விட்டு வெளியில் போனோம் அப்படின்னாலே இந்த சமூகத்தை எதிர்கொள்ள நம்ம போகும்போது நம்ம என்ன செய்வோம், நீட்டாக ட்ரெஸ் பண்ணி போயிருந்தோம்னா மட்டும்தான் நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு காரியத்தை எதிர்கொள்ள முடியும். என்னோட ட்ரெஸ்ஸில் ஒரு அழுக்கோ இல்லை ஏதோ ஒரு குறைவோ, அந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கிற விதத்தில் எனக்கு என்னோட ட்ரெஸ்ஸில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் எதிர்கொள்கிற காரியங்கள் சூழ்நிலையிலையும் எனக்கு என்னோட ஒரு மனதை என்ன செய்ய முடியாது, நம்ம ஒரு மனமாக செயல்பட முடியாது. அதுபோல தான் இந்த நாட்களில் சத்துரு என்ன பண்ணுவான்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளை குற்றப்படுத்தி கரப்படுத்தி ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டாந்து அவங்க மேலே போட்டு அவங்கள என்ன செய்யணும், குற்ற உணர்வுக்குள்ளாக்கணும், தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போகணும், நிமிர்ந்து நின்று செயல்பட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த யோசுவாவோட வஸ்திரத்தை எப்படி அழுக்காக்கி வைத்தானோ அதே போல் நம்முடைய வஸ்திரத்தையும் அழுக்காக்க அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கான், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் தூதன் அந்த இடத்துல இருந்து சாத்தானை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரான்னு சொல்லிட்டு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு என்ன சொல்ல, இவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை நீக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு நான் உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே அங்க நிற்கவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. சகேரியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். ஸோ இப்போ நாமும் என்ன செய்கிறோம், ஆண்டவர் எனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்திருக்கிறார். அழுக்கு ஒருவேளை அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஏற்கனவே எனக்கு தரிச்சிட்டாரு, நீதியின் சால்வை எனக்கு ஏற்கனவே தரிச்சிட்டாரு. இன்னும் நான் அலங்காரமான ஆசாரியனை, அலங்காரமான ராஜகுமாரத்தியா, ராஜாவா நான் நிற்கும்படி அவருடைய ராஜ வஸ்திரமாகிய சிறந்த வஸ்திரங்களை இன்னும் வேதத்தில் பார்த்தோன்னு சொன்னால், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவர் பொற்சருகையும் சித்திரத்தையால் ஆடையும் தரித்தவளாய் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரப்படுவாள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை பல வர்ண வஸ்திரத்தை தரித்திருந்த யோசேப்பை பார்த்து அவனுடைய சகோதரர்கள்லாம் பொறாமப்பட்டாங்க. அப்படி இந்த உலகம் நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவருடைய பல வர்ண அங்கியினால நம்ம அலங்கரிச்சிருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிப்போம். பாருங்க, இந்த சிறந்த வஸ்திரம், இதெல்லாம் பல வர்ண அங்கி ஒரு சிறந்த வஸ்திரம். பின்னாட்களில் பார்த்தோன்னு சொன்னால் யோசேப்புக்கு மெல்லிய வஸ்திரம் என்ன செஞ்சது, தரிப்பிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரங்கிறது பரிசுத்தவான்களுடைய நீதிகள்னு சொல்லி பின்னாட்களில் வேதவசனம் சொல்லி, பரிசுத்தவான்களுடைய நீதி அவங்களுடைய சுயநீதி அல்ல, தேவனுடைய நீதி மட்டும்தான். தேவன் எனக்கு சிலுவையில் சம்பாத்தியம் பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நீதியின் பலியை நான் செலுத்தி அவர் மேலே நான் என்ன செய்வேன், நம்பிக்கையாக இருப்பேன். அவருடைய நீதி என்னுடைய நீதி. அவர் எனக்கு சிறந்த வஸ்திரங்களை எப்படி சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார் பாருங்க. சகரியா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவர் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கடைசி பார்த்தோன்னா 9வது வசனம் கடைசி பகுதியில், நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி பாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வஸ்திரத்தை சத்துரு எவ்வளவு கரப்படுத்தியிருந்தாலும் சரி, எவ்வளவு அலங்கோலப்படுத்தியிருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்வார், ஒரே நாளில் அந்த அக்கிரமத்தை நீக்கி போட போதுமான ஒரு நிமிஷத்தில், ஒரு பார்வையில், ஒரு துளி இரத்தத்தினால அந்த வஸ்திரம் சுத்தமாக கர்த்தருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. அவர் நம்மை அலங்கரித்து ஆசீர்வதிக்க ஆயத்தமானவராக இருக்கிறார். இன்னும் கூட பார்த்தோன்னு அந்த யோசுவாவை சிறந்த வஸ்திரங்களால் அலங்கரித்த தேவன் இன்று நம்மையும் சிறந்த வஸ்திரங்களால் அலங்கரிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் நிற்போம். யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் இருக்கு பாருங்க. அவன் என்ன செய்யறான், அந்த அழுக்கு வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு, ஐயோ நான் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறேனே அப்படிங்கிற உணர்வை சத்துரு கொடுத்தாலும், சத்துரு பக்கத்திலே நின்று குற்றப்படுத்திக்கிட்டு இருந்தாலும், அவனுக்கு எப்போ அவன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகுவான், அவனுக்கு நம்ம தீங்கு செய்வோன்னு சொல்லி சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நின்னான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன
பண்ணாரு, அவன் என்ன செய்ய எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாம கர்த்தருக்கு முன்பாக நின்னதுனால அன்னைக்கு எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்னான். தாவீது சொன்னாரு, கர்த்தரை எப்பொழுது நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல அதே நம்பிக்கையோட அழுக்கு வஸ்திரமா தெரிஞ்சா கூட, அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தாலும் கூட அவன் அந்த இடத்துல என்ன செய்தான், ஆண்டருக்கு முன்னால போய் நின்னதுனால கர்த்தருடைய தூதன் என்ன செய்றாரு, சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர், பரிசுத்த நகரமாகிய எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினியின்றி தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா அப்படின்னு சொல்றாரு. ஸோ பாருங்க, நம்மை குறித்த ஆண்டருடைய நினைவு தான் நமக்கு. இந்த உலகம் நம்ம பார்த்து சொல்ற வார்த்தைகளோ, இந்த உலகம் நம்ம பார்த்து பேசுகிற விமர்சனங்களோ, இந்த உலகம் நமக்கே நம்மகிட்ட பேசுகிற காரியங்களோ நிறைய நேரம் நம்மளை என்ன செய்யும், தளர பண்ணக்கூடிய காரியமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம தூர தள்ளி நம்மையே நம்ம நிதானிக்க காரியங்களை கூட நம்முடைய இருதயமே நிறைய நேரம் நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை, ஒரு குற்ற உணர்வை கொண்டு வரும்படிக்கு சத்துரு நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். அவன் சாத்தான் வந்து குற்றம் சாட்டுகிறவனாக தான் இருக்கிறான். ஆனால் அந்த குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போகும்படி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஆண்டுடைய சமூகத்தில் அவருக்கு முன்பாக போய் நிற்போம். அவர் நமக்கு சிறந்த வஸ்திரங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் தரக்கூடிய, அப்போ நம்ம அப்படி நிற்கும் போது அந்த சிறந்த வஸ்திரங்களை நம்ம எடுத்து அணிந்து கொள்ளத்தக்கதா தேவனே நமக்கு காரியங்களை என்ன செய்வார், மாறுதலாக முடிய பண்ணுவார். கர்த்தருடைய தூதன் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட சொல்கிறார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பகை வைப்பார்களாக என்றார். ஆண்டவர் கட்டளை கொடுக்கும்போது அந்த சுத்தம் நமக்குள்ள பாகை முடியா என்ன செய்யும், கடந்து வரும். விசேஷித்த வஸ்திரங்களை, விசேஷித்த கிருபைகளை ஆண்டவர் நம்ம மேலே வைப்பார். நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சுட்டுவார், பரிசுத்தத்தினால அலங்கரிப்பார். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தரும்படி நம்ம ஆண்டருடைய சமூகத்தில் நிற்போம். இன்னும் பார்த்தோன்னு சொன்னால், யோசேப்போட கர்த்தர் இருந்தார். ஆனால் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சில நேரங்களில் என்ன செய்கிறாரு, சத்துரு நினைச்சான் அவனுக்கு தீமை செய்கிறோன்னு நினச்சி அவனுடைய பலவர்ண அங்கி அவனுடைய சகோதரர்கள் மூலம் உரிந்து கொண்டான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். உறிஞ்சது மட்டும் இல்லை, அதை கிழிச்சு அலங்கோலப்படுத்தி மிருகத்தோட ரத்தத்தில் புரட்டி எடுத்து அழுக்காக்கி தான் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, கட்டாயம் ஒரு மிருகம் அடிச்சு போட்டதுன்னு நம்ப வைக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒரு பக்கம் அவனுக்கு அந்த ட்ரெஸ் இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு பொறாமை, அதனால் அதை என்ன செஞ்சாங்க, கிழிச்சாங்க. அவங்ககிட்ட இருந்து பறிச்சாங்க, கிழிச்சாங்க, மண்ணில் போட்டு புரட்டுனாங்க, ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தில் என்ன செஞ்சாங்க, பெரட்டி கொண்டு அலங்கோலப்படுத்தி கொண்டு யாக்கோபிட்ட காட்டினாங்க. ஆனால் பின்னாட்களில் ஆண்டவர் அது மாத்திரம் இல்லை, அந்த யோசேப்பு வந்து அந்த பலவர்ண வஸ்திரத்தை இழந்தது போல காணப்பட்டுச்சு. அடுத்தால பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு அடிமையின் வஸ்திரத்தை தரித்தவனா போத்திபாரோட வீட்டில் வேலை செஞ்சான். அதுக்கப்புறம் பார்த்தா சொன்னால், அந்த போத்திபார் வீட்டில் இருந்து ஒரு குற்றவாளிக்குள்ள கைதிக்குள்ள வஸ்திரத்தை தரித்து கொண்டு சிறைச்சாலைக்குள்ளே போகக்கூடிய நிர்பந்தம் அவன் வாழ்க்கையில் வந்துச்சு. ஆனால் இந்த நாட்களில் நாம் கடந்து இந்த யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தோம்னா இந்த ஒரு சூழ்நிலையை கடந்து போனதுனால தான் உள்ள அந்த அடிமையின் வஸ்திரம், கைதியின் வஸ்திரம்லாம் ஒரு குற்றப்படுத்துகிற ஒரு வஸ்திரம் தான். அழுக்கு வஸ்திரம் போல தான் நம்முடைய ஒரு பக்கம் சுயநீதி அழுக்கு வஸ்திரமாக காணப்படுது, இன்னொரு பக்கம் சத்துரு கொண்டு வருகிற இந்த இடரல்கள். அப்போ கடைசி நாட்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவன் எகிப்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டு அந்த ராஜாவால் அந்த சிறையிருப்பின் வஸ்திரங்களெல்லாம் ஆண்டவர் மாற்றி ராஜா அரண்மனைக்கு போகக்கூடிய வஸ்திரத்தை அவனுக்கு வேறு வஸ்திரம் தரித்து அவனை என்ன செஞ்சாங்க, அரண்மனைக்கு கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்லி பார்க்கும். இதெல்லாம் அரண்மனைக்கு நம்ம நேராக நடத்தக்கூடிய பாதையில் கூட சில நேரம் ஆண்டவர் இப்படிப்பட்ட வஸ்திரங்களை தரிக்கக்கூடிய, நம்முடைய வஸ்திரங்கள் அழுக்காக ஆகக்கூடிய சூழ்நிலைகளை கூட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கலாம். அப்படி போகும்போது நம்ம சோர்ந்து போகாமல், ஆண்டரே என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, என்னோட வஸ்திரம் இப்படி அழுக்காயிடுச்சேன்னு சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கர்த்தரோடு கூட நடக்க பழகுவோம். யோசேப்பு எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்புடனே கர்த்தர் இருந்தார்னா அவனும் கர்த்தருக்கு முன்பாகவே நின்றான்.
அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்போம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறாருங்கிறத நம்ம விசுவாசிப்போம். எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்னை தனியாக இருக்க விட மாட்டார், இந்த சூழ்நிலையில் நான் அவருக்கு பிரியமானதையே செய்ய பிரயாசப்படுவேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து வாழும்போது யோசேப்பை நடத்தின ஆண்டவர் ஒரு நாளில் ராஜாவுக்கு பக்கத்தில், அவருக்கு பக்கத்தில் அவருடைய வெண்வஸ்திரம் தரித்தவர்களா, அவருடைய பரிசுத்த வஸ்திரம் தரித்தவர்களா, அவருடைய நீதிகளான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களா அமர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய கிருபையை தருவார். அந்த யோசேப்புக்கு கிருபை செய்தார். அந்த மெல்லிய வஸ்திரத்தை தொட்டு பார்க்க கூட அவனுடைய சகோதரர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யலை, அவன் பக்கத்தில் வந்து நிற்க கூட அதிகாரம் கொடுக்கல, தொட்டு பார்க்க கூட அதிகாரம். அவனுடைய ஆசீர்வாதத்தில் பங்கடையக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுத்தாரே ஒழிய அவனுடைய ஆசீர்வாதத்தில் உடன் அமரக்கூடிய கிருபையை கொடுக்கல. ஸோ அவன் அந்த அலங்கார வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு ஆளுகை செய்ய புறப்பட ஆண்டவர் கிருபை செய்கிறார். அதே ஆண்டவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிறந்த வஸ்திரங்களை தரிப்பவரோட நம்முடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி, அக்யூஸ்ட் வஸ்திரத்தை மாற்றி ஆண்டவர் இந்த நாட்களில் சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்து கொள்ள நம்ம அழைக்கிறார். நம்ம அவரோடு கூட ஒத்துழைப்போம். அவர் சமூகத்தை விட்டு பின்வாங்காமல் அவருக்காக நம்ம காத்திருப்போம். அவருக்கு முன்னாலேயே நம்ம நிற்க பழகுவோம். அவர் நிச்சயமாய் ஆண்டவர் எந்த விதத்திலாவது அன்னைக்கு எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டவளாய் ராஜாவின் சமூகத்தில் போய் நிற்கும் போது அவளுக்கு முன்பாக செங்கோல் நீட்டப்பட்டது. ஆண்டவர் நமக்காக நம்ம அலங்கார வஸ்திரங்களை தரித்து கொண்டு ஆயத்தப்படும் போது ஒரு நாள் ஆண்டவர் ராஜவஸ்திரத்தை தரித்து கொண்டு அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய கிருபையை தருவார். அவருடைய செங்கோலை நம்ம முன்னால் நீட்டுவார். அவருடைய ஆளுகையும் வல்லமையும் ஆண்டவர் நமக்கு தருவார். நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஸோ இந்த நாள் அலங்கார வஸ்திரங்களை தரித்து கொள்ள புறப்படுகிறவர்களா நம்ம எழும்புவோம், பிரகாசிப்போம். அவருடைய அலங்கார வஸ்திரங்களை தரித்து கொள்வோம். ஆண்டவர் தாமே அந்த சிறந்த வஸ்திரங்களை தரித்து கொண்டு விசேஷித்த கிருபையோடு அவருக்காய் செயல்பட நம்ம ஒவ்வொருவரையும் உருவாக்குவராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அழகு மிகும் சீயோனே, அன்பர் கையின் மகுடமே, ஆளுகையும் உனக்கு தந்தாரே. பாழாய் கிடந்த நீயுமே ஏதேன் தோட்டம் போலாவாய் பரமன் முன்னில் மகிழ்ந்திருக்கிறார். அழகு மிகும் சீயோனே, அன்பர் கையின் மகுடமே, ஆளுகையும் உனக்கு தந்தாரே. பாழாய் கிடந்த நீயுமே ஏதேன் தோட்டம் போலாவாய் பரமன் முன்னில் மகிழ்ந்திருக்கிறார். ஸ்தோத்தரிக்கிறப்பா, நீங்கள் எங்களில் மகிழ்ந்திருக்கத்தக்கதான உங்களுடைய அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்பட கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.